உலகெங்கும் உள்ள தரிசன நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா ராசி பலன்கள் பார்த்துட்டே வரும். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தன்னுடைய குடும்பத்திற்காகவே அத்தனை தியாகம் செய்ய காத்து கொண்டிருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னா, நிறைய நல்லது நடக்க போகுது. எல்லா நெகட்டிவிட்டியும் வெளில போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ராசிநாதன் வக்ரமா இருக்காரு. அதை தாண்டி 2ஆம் இடத்துல அமர்ந்து குருவோட பார்வையில் இருக்காரு. அதுவே ஃபர்ஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட். வீட்டில் நிறைய நல்ல காரியங்கள் நடக்க போகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க. இந்த ஒரு மாதம் என்பது ஆகஸ்ட் மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் நீங்கி, கொஞ்சம் அல்லல்லாம் சரியாகி, தேவையில்லாத குழப்பங்கள்ல இருந்து நிவர்த்தியாகி, பிள்ளைகளை பத்தி பட்ட கவலையில இருந்து வெளியில வந்து, பிள்ளைகளுடைய வாழ்க்கை நினைச்சு நிறைய கவலைப்பட்ட கும்பராசிக்காரர்கள் அதை விட்டு சரியாகி, உங்க வருமானத்தை நினைச்சு கவலைப்பட்ட கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்கும் நிவர்த்தியாகி சூப்பரா இருக்க போறீங்க. எனக்கு தெரிஞ்சு கும்பம் இந்த தடவை அல்டிமேட். எனக்கு தெரிஞ்சு கும்பம், மிதுனம், விருச்சகம், கன்னி இதெல்லாமே இந்த தடவை டாப் மோஸ்ட் நல்லா தான் இருக்கு. மற்ற ஒரு 8 இதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கே தவிர மற்றபடி எல்லாமே சூப்பர். கும்பராசிக்காரர்களுக்கு நிறைய நல்லவே தேடி வரப்போகுது. ஏன்னா சனி வக்ரம் ஆயிருக்காரு. சனி வக்ரமானா என்னன்னா திரும்ப 2ஆம் இடத்தோட நான் கனெக்ட் பண்ணுவேன். அப்போ வக்ரமாய் உங்களுக்குள்ளேயே வருவார். அப்ப ராகு சனியோட சேர்க்கை இப்படி எடுத்துக்கோங்க. அப்போ ராகு சனி சேர்ந்தா தீராத விஷயங்கள் எல்லாம் தீரப்போகுது. ரொம்ப நாள் இழுத்துட்டு இருக்கு ஒண்ணு அப்படின்னா அது டக்குன்னு நிவர்த்தி ஆகும். அப்போ கும்பராசிக்காரருக்கு ரொம்ப நாளா இருக்க பிரச்சனை எல்லாம் நிவர்த்தியா போகுது. ரொம்ப நாளா கால் வலி இருக்கா, நல்ல மருத்துவம் கிடைக்கும். ஏன்னா ஆல்மோஸ்ட் சூரியன் வந்து போய் உட்காந்து அவரோட வீட்டுல ஆட்சி பலம் வாங்க போறாரு. அது நம்மளுக்கு 7ஆம் வீடு. அப்ப கேது சேர்ந்திருக்கான். கேது தான் மருத்துவ 2 மருத்துவக்காரர்கள் ஒண்ணா இயங்குறாங்க. அப்ப கண்டிப்பாக மருத்துவம் கிடைக்கும். நிறைய கும்பராசிக்காரங்க முட்டி வலியில அவஸ்தைப்பட்டுட்டு இருப்பீங்க, கால் வலியில அவஸ்தைப்பட்டு, அதுக்கெல்லாம் சரியான மருந்து கிடைக்கும். அட்லீஸ்ட் ஒரு மசாஜாவது பண்ணுவீங்க. இந்த தடவை ஒரு பிசியோதெரபி போயிட்டு வருவீங்க, டாக்டரை பார்த்துட்டு வருவீங்க. அதன் மூலமாக நிவர்த்தி கிடைக்கும். நோய்க்கு மருந்து கிடைக்கிறதோட ஒரு மிகச்சிறந்த ஒரு நன்மை இருக்குமான்னு எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன்னா ஆரோக்கியம் தான் முதல்ல. இந்த தடவை அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு ஹெல்த் வைஸ் இருந்த பிரச்சனை சரியா போகுது. வெல்த் வைஸ் இருந்த பிரச்சனையும் சரியா போகுது. மென்டலி ஒரு மாதிரி இருந்தீங்கல்ல, அதுல இருந்தெல்லாம் வெளில வர போறீங்க. நல்லா தான் இருக்கு. ஒன்றும் நெகட்டிவ் இல்லை. எப்போ குரு கொஞ்சம் டிரான்சிட் ஆனாரோ அப்போ இருந்தே வந்து 6ஆம் இடத்துல குரு, 6இல் குரு, ஊரில் பகை, இதெல்லாம் வந்து சும்மா சொல்றதுக்கு தாங்க. 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருந்தா தான் சத்ரு சம்ஹார நாசம் பண்ணுவார் குரு. அப்போ 6ஆம் இடம் தான் ருண ரோக சத்ரு. அது எல்லாத்தையும் அப்படி குரு உட்காந்து அந்த இடத்த ஃப்ரீஸ் பண்ணுவார், அந்த இடத்த பால் படுத்துவார். அப்போ என்ன இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்க போகுது. பார்வையும் டைரக்டா 2ஆம் இடத்துக்கு கொடுக்குறாரு. வேற என்ன வேணும் சாமி? எல்லாமே நல்லா தான் இருக்கு. கும்பத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு நெகட்டிவா தெரியவே இல்லை. குடும்பத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அதே மாதிரி பண விவகாரத்துல கவனம். நான் திரும்ப சொல்றேன், எல்லாம் ஓகே. இந்த படத்துல சொல்ற மாதிரி மண்டையில இருக்க கொண்டையை மறந்துட்டேன், ராகுவை மறந்துட்டோம் அப்படின்னா ஸ்கேம்ல மாட்டுவோம். நான் திரும்ப சொல்லிட்டே இருக்கேன். இன்னும் செப்டம்பர் மாசம், அக்டோபர் மாசம் வரைக்கும் கும்பராசிக்காரர்கள் தயவு செஞ்சு ஆன்லைன் ஸ்கேம்ல மாட்டாம இருங்க. ஆன்லைன்ல ஏதோ ஒரு பணம் கட்டல, ஏதோ ஒண்ணு பண்ணல, அதை பண்ணலன்னு தேவையில்லாம சண்டை, தேவையில்லாம சச்சரவு வந்தே தீரும். அதனால அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். தேவைன்னா மட்டும் இது பண்ணுங்க. ஏதாவது ஒரு ஏடிஎம் கார்டை தொலைக்கிறது, ஏடிஎம் விட்டுட்டு வர்றது, பின் நம்பரை மறந்து போறது, எல்லாமே இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷனோட இருக்கிறதுல ராகு ஏதோ ஒரு கைவரிசையை காட்டுவார். கவனம். பண விஷயத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. நிறைய பேருக்கு வெளியூர் வெளிமாநிலம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டிராவல் பண்றதுக்கான வாய்ப்பு. ஏன்னா 3ஆம் வீட்டு அதிபதி போய் 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்ப நல்லா இருக்கு. நல்லா டிராவல் பண்ணுவீங்க, ஷார்ட் டிராவல் பண்ணுவீங்க, பெயருக்காக புகழுக்காக டிராவல் பண்ணுவீங்க, ஜாலியா இருக்க போறீங்க. எதை பத்தி கவலைப்பட வேணாம். நல்லா இருக்கு இந்த மாசம். கும்பராசிக்காரர்களுக்கு நெகட்டிவால இல்லை. ஆகஸ்ட் மாசம் சூப்பரா இருக்கு. போன மாசம் இருந்த அலைச்சல் இல்லை. முதல்ல தூக்கம் வராம தவிச்ச நிலைமையெல்லாம் இல்லை. நல்லா தூங்குவீங்க, நல்லா இருப்பீங்க, நிம்மதியா இருப்பீங்க. இப்படியே இருங்க. மற்றவங்க கண்ணெல்லாம் கண்ணு பட போகுது. வெளில சொல்லாம இருங்க. கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கா 7.5 இருக்கேனா என்ன முடியலையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நம்மளுக்கு பாதச்சனி ஓடிக்கொண்டிருக்கின்றதை மட்டும் அப்பப்போ மைண்ட்ல வச்சுக்கோங்க. கால் பாதத்துல மட்டும் கவனம் தேவை. ஓகே. படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? 2ஆம் வீட்டு அதிபதி மிஸ்டர் குரு பார்வை கொடுக்கிறார் 2ஆம் இடத்திற்கு. படிக்கிறது ஓகே தான். பட் ஆனா ராசிநாதன் போய் 2ஆம் இடத்துல உட்காந்து வக்கரமா இருக்காரு. நம்ம உட்காந்து ஏவா பியா சியா டியா நிக்கி பிக்கியும் பாக்கி போட்டு நம்ம இதுவா அதுவான்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே கொஸ்டின் பேப்பர் தீர்ந்து போயிடும். அதனால இந்த தடவை டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணாம பிள்ளைங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ஃபர்ஸ்ட். 2வது ஏதாவது ஒரு கண்ணாடி உடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைங்க போட்டிருக்க கண்ணாடியோ இல்லை கண்ணு பிரச்சனையோ வருவதற்கான வாய்ப்பு. சுக்கிரனுடைய பொசிஷன் அவ்வளோ சூப்பரா இல்லை. அதனால 2ஆம் இடத்துல உட்காந்து அவர் பார்வை சுக்கிரனுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. சனின்ற போது நிறைய கண்ணு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு குழந்தைங்களுக்கு. ஏன்னா செவ்வாய் போய் உட்கார்ந்து இருக்கக்கூடிய பொசிஷன் புதனோட வீட்டில். அப்போ குழந்தைகளுக்கு எஸ்பெஷலி கும்பராசிக்கார பெண் குழந்தைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு கொஞ்சம்
பல்லு வலி, கண்ணு வலி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாரி பெண் பிள்ளைகள் வைத்திருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் பிள்ளைகள் மேல அக்கறையா இருக்கணும். கொஞ்சம் பிள்ளைகளுக்கு ஹெல்த் வைஸ் கொஞ்சம் ஒரு மாரி இருக்கிறது, இல்ல நீ என்கிட்ட பேசவே மாட்ற, என்கிட்ட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்ற அப்படின்ற மாரி கொஞ்சம் அப்படியே அந்த புதன் அப்படியே லீலைலாம் காட்டுவாரு. யாருக்கெல்லாம் வந்து சரி பப்ளிக்கா வேணாம். இருந்தாலும் யாருக்கெல்லாம் வந்து எக்ஸ், ஒய், இசட்லாம் இருந்ததோ அது திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கவனமா இருக்கணும். அது ஆல்ரெடி எக்ஸ் ஆயிடுச்சு. திரும்ப அத கூப்பிட்டு வச்சு நீங்களே வந்து சொந்த காசுல சூனியம் வச்சுக்காதீங்க. நான் இன்டைரக்ட்டா சொல்றேன். நீங்க டைரக்ட்டா புரிஞ்சுக்கோங்க. சரியா? அதனால ராகு எல்லா வேலையும் பார்ப்பாரு தலைக்கு மேல உட்காந்து. பத்தாததுக்கு 7ஆம் இடத்துல கேது சூரியனோட வேற சேரப் போறாரு. அதனால வயசு பசங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். மத்தபடி கும்பராசிக்காரர்களுக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு. இத பத்தி எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவாலாம் ஒண்ணுமே இல்ல. இந்த மாசம் அப்படியே ஹாயா, ஜாலியா படுத்துட்டு, எந்த வயசு ஒருத்தீங்களோ அந்த வயசுக்காரங்களுடைய பாட்ட போட்டு கேட்டு, வாழ்க்கை வாழ்வதற்கு இருக்க வேண்டியது. நல்லா இருக்கு கும்பராசிக்கு. ஒண்ணும் நெகட்டிவாவே இல்ல. ஹெல்த் மட்டும் நான் சொன்ன இடங்கள்ல கவனமா பார்த்துக்கோங்க. ஓகே. படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பரா படிப்பீங்க. 20 வயதிலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு திருமண வாய்ப்புகள் வரும். ஏன்னா, சனி வக்ரமாகி குருவோட பார்வையில இருக்கும்போது தான் வந்து ரொம்ப நாளா இந்த பிள்ளைய பார்க்கலாம். ரொம்ப நாளா இவங்கள மனசுல வச்சுட்டு இருக்கவங்களுக்குலாம் டக்கு டக்குன்னு அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சொல்லிட்டே இருப்போம்ல. இவங்கள பார்க்கலாம். இவங்களுக்கு ரொம்ப நாளா அவங்க பதில் சொல்லாம இருக்காங்க அப்படின்னா, இந்த தடவ பதில் சொல்லுவாங்க. உடனே திருமணத்திற்கான ஒரு வாய்ப்புமே வருவதற்கான அமைப்பு உண்டு. நெறைய பேருக்கு டிராவல் பண்ணுவீங்க. வெளியூர், வெளிமாநிலம் போயிட்டு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. டிராவல் பண்ணுவீங்க. அங்கருந்து இங்க வருவீங்க, இங்கருந்து அங்க போவீங்க. பிள்ளைகள் எஸ்பெஷலி உங்களுடைய பிள்ளைங்க ஒரு இப்போ நீங்க 25, 30 வயசுல இருக்கீங்க, 35 வயசுல இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு டூருக்கு போறது, எக்ஸ்கர்ஷன் போறது, சுற்றுலா போறது, ஸ்கூல்ல கூட்டிட்டு போறது, இல்ல நீங்க கூட்டிட்டு போறது இதெல்லாம் நடக்கும் இந்த மாசம். அதன் மூலமாக ஏதாவது ஒரு செலவு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகள் மூலமாக செலவுகள் அதிகரிக்கும். ஓகே. 40 வயதிலேருந்து 60 இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தடவ ஆரோக்கியம் மேம்படும். ஃபர்ஸ்ட் விஷயம். அலைச்சல் தீரும். தேவையில்லாம இருந்த அந்த ஒரு மாரியான மனக்கசப்பு நிவர்த்தியாகும். 4வது உங்கள பத்தியான அந்த தப்பான ஒரு ஒப்பீனியன் வந்து வந்து அது மூலமா நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா, அதெல்லாம் சரியா போகும் இந்த தடவ. பண விஷயத்துல இருந்த முடக்கநிலை நிவர்த்தியாகும். என்ன கும்பராசிக்காரங்க நீங்க 20 வயசுல இருந்து எடுத்துக்கோங்க. திருமணம் ஆயிருந்த கும்பராசிக்காரர்கள் உங்களுடைய ஸ்பௌஸோட உடல்நிலையை பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா 7ஆம் இடம் தான் ஸ்பௌஸ். அங்க போய் சூரியன் சேரப் போறாரு. அப்ப அந்த ஸ்பௌஸோட உடல்நிலையை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டிய காலகட்டாயம் இருக்கு. அவரோட உடல்நிலை மட்டும் கவனமா பார்த்துக்கோங்க. மத்தபடி எல்லாமே ஆணா இருந்தாலும் சரி, உங்களுடைய மனைவியோட உடல்நிலை, மனைவியா இருந்தா உங்களுடைய கணவருடைய உடல்நிலையை கொஞ்சம் பார்த்து, கொஞ்சம் அதுக்காக டாக்டர்ட்ட போறது, அதுக்காக கொஞ்சம் கவலைப்படுறதா இருக்குமே தவிர, மத்தபடி நெகட்டிவா எதுவுமே இல்ல. எல்லாமே நல்லா இருக்கு. நெறைய 40 வயது தாண்டிய கும்பராசிக்காரர்களுக்கு புது பிசினஸ்க்குள்ள இறங்குவீங்க. வேலையில இருந்து நிப்பாட்டிட்டாங்கன்னா, திரும்ப புது வேலை கிடைக்கும். அதனால அத பத்திலாம் கவலையே பட வேண்டாம். சனி வக்ரமாறது யாருக்கு நல்லதோ இல்லையோ கும்பத்துக்கு இப்போ எனக்கு தெரிஞ்சு நல்ல விஷயம் தான். ஏன்னா ராசிநாதன் வக்ரமாயிட்டார் எப்படி நல்லதுன்னு அப்படின்னு கேட்கிறீங்கன்னா, 2ஆம் இடத்துல இருந்து வருமானம் தரக்கூடிய இடத்துல குருவோட பார்வை இருக்கு அப்படின்றபோது அது சுபத்துவமா இருக்கு. சுபத்துவமாயி திரும்ப ராசிக்குள்ளேயே வருது. ராகு சனியோட கன்ஜெக்ஷன். அப்ப ரொம்ப நாளா நீண்ட நாள் போராட்டம் நிறைவேறும். ராகு சனி சேர்ந்தா தான் நின்ற நாள் விஷயங்கள் நடைபெறும். இது நெறைய சூட்சமம் இருக்கு ஜோதிடத்துல. அப்ப இதெல்லாம் எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய ரொம்ப நாள் கனவுகள் ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆகும். கும்பராசிக்காரங்க சைலண்டா இந்த தடவ வெள்ளியோ, தங்கமோ நகை வாங்குவதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு உண்டு. எழுதி வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் மாசம் 31ஆம் தேதி முடியறதுக்குள்ள கண்டிப்பா கும்பராசிக்காரங்க ஏதாவது ஒரு வெள்ளியோ, ஏதாவது ஒரு தங்கமோ, இல்ல ஏதாவது ஒரு வாட்ச் வாங்குறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா சூரியன் வேற பார்க்குறாரு. நெறைய வாட்ச் வாங்குவீங்க. இல்ல வீட்டுக்கு வால் கிளாக் வாங்கி வைப்பீங்க. இல்ல யாராவது உங்களுக்கு வாட்ச் கிஃப்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் கும்பத்துக்கு இந்த மாசம் நடக்கும். நடந்தா எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. சூப்பர். நெறைய வாட்ச் வாங்குறது, ஆண்களாக இருக்கிற விஷயத்துல பெல்ட் வாங்குறது, ஷூ வாங்குறது இது 3மே இந்த தடவ கனெக்ட் ஆகிட்டே இருக்கு. கண்டிப்பா ஆகும். சுக்கிரனுடைய பொசிஷனும் அப்படிதான் இருக்கு. அதனால நெறைய இந்த மாரி உங்களுக்கு தேவைப்படக்கூடிய இதை வாங்கி மகிழ்வதற்கான காலம் இனிதே மலர காத்திருக்கிறது கும்பத்துக்கு. என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம்? கும்பராசிக்காரங்க எனக்கு தெரிஞ்சு இந்த தடவ நெறையா சப்த கன்னிகள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி சப்த கன்னிகளுடைய வழிபாடு. சப்த மாதாக்கள ஃபுல்லா வழிபாடு பண்றது, கன்னிமார்கள் வழிபாடு பண்றது. ஏன்னா புதன் ஓரளவுக்கு ஓகேவா இருந்தாலும் அடுத்து கேதுவோட சேரப்போறார்ல. அது வந்து அவர் வந்து ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி இல்லையா? அதனால சப்த கன்னிகள் வழிபாடு ஒரு மிகச்சிறிய ராஜயோகத்த முதல்ல குடுக்கும். முடிஞ்சா ஏதாவது ஒரு வரலட்சுமி நோம்பு கூட வரக்கூடிய மாதமா இருக்கு. ஏதாவது ஒரு ஆ ஆ ஆட்களுக்கு தாம்பூலம் வச்சு, பெண்களுக்கு நீங்க கொண்டாடுனீங்கன்னா, சுக்கிரனுடைய பொசிஷன் ஓரளவுக்கு அப்படியே கூலாகி, அதன் மூலமாக ஒரு நல்லவையும் வந்து சேரும். சுயம் சார்ந்த விஷயத்துல, பணம் சார்ந்த விஷயத்துல, உடைமை சார்ந்த விஷயத்துல இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஆயிடும். அதனால பெண் தெய்வ வழிபாடு, சப்தக்கன்னிகள் வழிபாடு கும்பராசிக்காரர்களுக்கு மிகச்சிறியான ராஜயோகத்தை கொடுக்கும். ஓகே. கும்பராசிக்காரங்க இதுல என்ன பார்ப்பீங்க? சொன்னா சிரிக்கக்கூடாது. நெறைய பேர் கழுத பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. கழுதை கண்டிப்பாக பார்ப்பீர்கள். இதெல்லாம் அந்த காலத்துல தானே பார்ப்போம். இப்ப எங்க மேடம் கழுதைய பார்க்க போறோம்? பார்ப்பீங்க. உங்க கண்ல படும். டீலா? ஓகே. கழுத பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.
என்னைப்பார் யோகம் வரும்னே பேரு. தைத்துளை கரணத்தோட இயங்குது. நான் கரணத்தோட வச்சு பேசிட்டு இருக்கேன். கழுதை எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த தடவ வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். பணம் வருவதற்கான வாய்ப்புகளை அது கொண்டு வந்து குடுக்கும். அது சுக்கிரனுடைய காரகத்துவம். அதனால நெறைய பேர் இந்த தடவ கழுதை பார்ப்பதற்கான வாய்ப்பு, அந்த அந்த வார்த்தைய பேசுறதுக்கான வாய்ப்பு, அந்த மாரி ஒரு இமேஜ் தெரியறதுக்கான வாய்ப்பு, ஏதோ ஒண்ணு இந்த தடவ அதோட கனெக்ட் ஆகும். கும்பராசிக்காரங்க கண்ல மட்டுமே படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் இருந்த தடையெல்லாம் நிவர்த்தி ஆகப்போது. நெறைய பொதிய சுமந்துட்டே இருந்தீங்க. அப்படியே இறக்கி வச்சு நிம்மதியா இருக்க போறேன்னு காட்டக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த கழுதை பார்த்தல் என்ற நிகழ்வு உங்களுக்கு நிகழப்போது. சூப்பரா இருக்கு கும்பராசிக்காரர்களுக்கு.